கூட மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தினாலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எந்த சூழலின் மத்தியிலையும் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக, கருத்துள்ளவர்களாக, தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வண்ணமாக நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்லி நம்மிடத்திலே பார்க்கிற வண்ணமாக நிச்சயமாய் தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் எந்த விதமான சோர்வு இல்லாதபடிக்கு தேவனை ஆராதிப்பதில் நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தை நோக்கி எங்களை அழைத்தது தயவுக்காக ஆண்டவரே, வீடுகளிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளத்துடனே கலை கூர்ந்து கீதம் பாடும். உண்மையாகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சோர்ந்து விடாதபடிக்கு மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க வீடுகளில் இருக்கிறோம் என்கிற எண்ணத்தை நீங்கள் மறந்து தேவ பிரசத்தை உணர்ந்து ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும். கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளம் உடனே கலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளம் உடனே கலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, வருவாக நம்மை கண்ணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா, பரிவாக நம்மை கண்ணீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளம் உடனே கலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நாம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவன் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவன் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா, எது வந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வு தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளம் உடனே கலை கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே
கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது சந்தோஷமாயிரும். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிரு சொல்லி அப்போஸ்தலன் சொல்வது போல கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து நாங்கள் பாடின ஆண்டவரே. காரணம், எங்கள் தேவன் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து செய்த தியாகங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட திருச்சபையாக ஆண்டவரே தங்கள் வீடிலிருந்து கர்த்தாவே திருவிருந்தை அனுசரிக்கின்றபடினாலே தேவன் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்படியார், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியார், ரத்தத்தினால ஒரு விஷயங்களை கழுவுடைய செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய தியாகம் எல்லாம் எதற்கு ஆண்டவரே? எங்களை உண்மை போல் மாற்றுவதற்குத்தான் ஆண்டவரே. அந்த ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக தேவ கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஜெயித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈரும் வரை, ஜெயித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈரும் வரை, பாடுதல் உம் பங்காய் கண்டீரையா, பாவியை மீட்பதற்காய். பாடுதல் உம் பங்காய் கண்டீரையா, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. தாரையை சாய்த்திடவோ உமக்கொரு சாலமும் என்றும் இல்லை. தாரையை சாய்த்திடவோ உமக்கொரு சாலமும் என்றும் இல்லை. உம்மாடின் சுவட்டில் நான் செல்லவோ முன்பாதை காட்டினீரே. உம்மாடின் சுவட்டில் நான் செல்லவோ, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பாடுதல் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. பாடுதல் அல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. உம்மோடு நானும் பாடு சாகிப்பேன், என் ஜீவனையும் வைத்தேன். உம்மோடு நானும் பாடு சாகிப்பேன், என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. இன்பம் எனக்கு நீயே, என்னொருவன் இயேசுதான் என் பங்கல்லோ. இன்பம் எனக்கு நீயே, என்னொருவன் இயேசுதான் என் பங்கல்லோ. நேசரின் பின்னே போக துணிந்தேன், வாசம் என்னில் வைத்ததால். நேசரின் பின்னே போக துணிந்தேன், என்ன தியாகம் என் கல்வாரி
மாற்றிடவோ இந்த தியாகம் ஆண்டவரே. உலகம் ஒருவேளை உன் சிலுவையின் தியாகம் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய காரியங்கள் விலகிக் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சிந்தப்பட்ட இரத்தமானது இயேசுவின் இரத்தம் மனுஷனுடைய சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்படியான உன்னதமான இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உன்னுடைய தியாகமெல்லாம் ஏதோ உலகத்தில் உம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல கர்த்தாவே, உம்மை போல் எங்களை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால்தான் எங்களை இந்த பூமியிலேயே மறுரூபமாக்க விரும்புகிறேன். எங்கள் மனம் புதிதாகும் போது நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம் கர்த்தாவே. தேவனே, நீர் இந்த வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீர் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் பங்கேற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த முகல் வழியாக சந்திக்கின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை உங்களுடைய ராயத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, மற்ற ஜனங்களை உமக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் தாமே எல்லாருடைய குடும்பத்தின் தேவைகளையும் அற்புதமாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம். நாம் நிச்சயமாய் நாம் சோர்ந்து விடவே கூடாது. நம் தேவன் எந்த ஸ்தானத்தில் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அந்த ஸ்தானத்தில் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எங்கள் குடும்பமாக உங்கள் ஸ்தானத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனை துதிப்பதும் பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவன் அங்கே கடந்து வந்து உங்கள் இல்லத்தில் ஆவியாய் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ளிருந்து தேவனை தெளிவாக புரிந்து கொண்டு ஆராதிக்கின்ற போது நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை உண்மையாய் சபையில் ஆராதிக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு சூழ்நிலைகள் நம்மை இல்லத்திலிருந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கிருந்தாலும் கூட நம்மளுடைய ஆராதனையுடைய விதங்கள் அர்த்தமுள்ளதாய் உண்மையுள்ளதாய் இருக்கும் என்று சொன்னால் ஆராதனையுடைய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலையிலும் கூட நாம் தெய்வ செய்தி தியானிக்கும்படியாக இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தேவன் நம்மை மறுரூபமாக்கும்படியாக டிரான்ஸ்ஃபார்ம் நம்மை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட நாட்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசி நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவர்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைக்கு நம்முடைய கண்களால் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேற வேண்டிய ஒரு காலம் நெருங்கிவிட்டபடினாலே நாம் தேவஜனங்களாய் நாம் முதலாவதாக நாம் ஆயத்தமாக வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும். நம் தேசத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் நம்மை முழுமையாக அவருடைய தன்மையை ரூபமாய் மாற்ற விரும்புகிறார். நாம் பாடின வண்ணமாக என்ன தியாகமின் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடுவோ என்று பாடின வண்ணமாக அவர் வந்த நோக்கமே அன்றைக்கு உலகத்தில் ஒருவராக இயேசு கிறிஸ்துவை உலகம் பார்த்தது. இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை உலகம் பார்த்தால்தான் மாபெரும் ஒரு மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம் வாழ்க்கையில் அந்த மறுரூபமாகும்படியான காரியத்தை தொடர்ந்து தியானிக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமை செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் எடுத்தவர். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் நம்முடைய சரீரத்தை குறித்து
வேதத்திலே பார்க்கும்போது அற்பமான சரீரம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்துக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்கள். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக தான் இன்றைக்கு போராடி கொண்டு வருகிறோம். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது பவுலின் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் அங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அற்பமான சரீரம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் என்பது பலவீனமானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சரீரம் என்பது வியாதியை மேற்கொள்ள முடியாதபடிக்கு வியாதிகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிற சரீரமாய் இருக்கிறது, காயமடைகிற ஒரு சரீரமாய் இருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது நம்முடைய அற்பமான சரீரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய காரியம் எல்லாம் நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்மை அதிகமாக யோசிக்கின்றோம், நமக்குரியதை அதிகமாக சிந்திக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய சரீரமானது அற்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம் சரீரத்தில் பலவீனம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு, காயங்கள் வருவதற்கான காரியங்கள் ஏராளம் உண்டு. காரணம் என்ன? நம்முடைய சரீரம் என்பது அற்பமானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம் சரீரத்தில் ஒரு காயம் வந்து விட்டால் அந்த காயமானது நம்மை வேதனைப்படுத்துகிறது. அதனால் இங்க நான் பார்க்கிறோம், சரீரம் அற்பமானது. இந்த அற்பமான சரீரத்துக்காக தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை மேற்கொள்ள யோசிக்கிறோம், மற்றவர்களை அழிக்க யோசிக்கிறோம், மற்றவர்களை ஒடுக்க யோசிக்கிறோம். இப்படி உலகம் முழுமையா இருக்கிற எல்லாருடைய சரீரமும் வேதம் சொல்கிறது அற்பமான சரீரம் என்று சொல்லி, அற்பமான சரீரத்துக்காக தான் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அற்பமானது என்று நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தை குறித்து சொல்வதற்கு காரணம் என்ன? நாம் புரிந்து கொள்வதற்காக, நாம் விளங்கிக் கொள்வதற்காக தான் தேவன் நம்மிடத்திலே இப்பேற்பட்ட காரியங்களை சொல்கிறார், தவிர நம்மை நோகடிக்கல்ல. இந்த உலகத்தின் இயல்பு என்னவென்று சொல்லி மனுஷர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சரீரம் என்பது அற்பமானது, நம் சரீரம் என்பது அற்பமானது. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஜனமாகிய நாம் நம் சரீரத்தை குறித்து அதிகமாக வேதனைப்படுகிறோம், அதிகமாக துக்கப்படுகிறோம், அதிகமாக துயரப்படுகிறோம், அதிகமாக சஞ்சலப்படுகிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்தை குறித்து பார்க்கும்போது அற்பமான சரீரமாக இருக்குது. தேவ ஜனமாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்பமானவர்களாக இங்கே சொல்லப்படும் நம் சரீரத்தை குறித்து. ஆனால் இன்றைக்கு இதற்கு தான் போராட்டமே, இதற்குத்தான் பெருமூச்சு, இதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் விளக்குகிறது நம் சரீரம் என்பது அற்பமானது என்று சொல்லி. அற்பமான சரீரத்தினை செய்கிறாராம் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? மகிமையான சரீரத்துக்கு. அவர் சரீரம் மகிமையானது, மனுஷ சரீரம் அற்பமானதா இருக்கிறது. அவர் சரீரம் மகிமையானதா இருக்கிறபடினாலே அந்த சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்கிறாராம்? மறுரூபப்படுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்முடைய சரீரம் என்பது அற்பமானது. ஆனால் அவரை குறித்து பார்க்கும்போது மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக செய்கிறார், மறுரூபப்படுத்துவாரை சொல்லி பார்க்கும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு மரணம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில மிக அருகிலே வந்து விட்டது. அற்பமான சரீரம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் விளக்கங்களை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினால் மரித்து விட்டால் நெருங்கி கூட அவர் என்ன செய்வதை பார்க்க முடியாதபடியான அவலநிலைக்குள்ளாய் இருக்கிறது. எவ்வளவு அற்பமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் மரித்தாலும் கூட ஒரு நாள் முழுமையாக அந்த சரீரத்தை வைத்து பார்த்து கொண்டே இருப்பார்கள், அழுவார்கள். அந்த மனித சடத்தின் மீது கூட கைகளை வைத்து அவளை பார்க்கிறோம். இப்படியாக காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை விட இங்கே சொல்லப்பட்டது அற்பமாக பார்க்க முடியாதபடிக்கு, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்துவிட்டால் அவர்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியாதபடிக்கு அவ்வளவு அந்த பாதுகாப்பை கொடுத்து அந்த சரீரத்தை புதைக்க முடிய கொண்டு போகிறால். புதைப்பது கூட நெருங்கி யாரும் ஜனங்கள் போக முடியாதபடியான ஒரு நிலைமைக்குள்ளாக அற்பமான சரீரத்துக்குள் போய்விட்டது. இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விளக்கமாக வேதம் சொல்கிறது, மனுஷனுடைய சரீரம் என்பது அற்பமானது என்று சொல்லி. அற்பமானது. ஒரு பலவீனம் ஒரு மனிதனை தாக்கிவிட்டால் அவனால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒடுங்கி விடுகிறான். காரணம் என்ன? சரீரம் அற்பமானது. நம்மால் இந்த உலகத்தில் வருகிற பலவீனங்களையோ காயங்களையோ மேற்கொள்ள முடியாதபடிக்கு இந்த சரீரமானது அற்பமானதாய் பலவீனமானதாய் இருக்கிறது. மாம்சம் பலவீனம் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஆனால் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த உலகம் இருக்கிறபடியினால் இதையெல்லாம் உணரும்படியாக தான் வேதம் நமக்கு சொல்கிறது. தவிர நம்மை தேவன் குற்றம் தீர்க்கவோ, நம்மை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இடிவாய் பேசுவதற்காக வேதம் நம்மிடத்திலே சொல்லவில்லை. நம்முடைய விளக்கி காண்பிக்கிறார். உலகம் இப்படி, உலகத்தின் காரியம் இருப்பது இப்படியா இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டவன் நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை என்ன செய்கிறார், அற்பமான சரீரம் இந்த சரீரத்தை என்ன செய்கிறாராம், மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் தேவன். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விலகிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் மறுரூபப்படுத்ததான் நம்ம அழைத்து. காரணம் என்ன, இந்த சரீரம் அழகா யோசிக்கிறது சரீரம், எதையெல்லாம் மனதிலே யோசித்து அதை பிரதிபலிக்கிறோமோ இந்த சரீரம் என்பது அற்பமானது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டாம், அதற்காக பிரயாசப்பட வேண்டாம், அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்ல. என்று சொன்னால் இதன் முடிவு என்ன, அற்பமான சரீரத்துக்காக தான் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் இதன் முடிவு என்ன, அற்பமான சரீரம். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை செய்கிறார் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்துவதை விரும்புகிறார். நம்முடைய அற்பமான சரீரத்தை செய்கிறார் கர்த்தர் மாற்றி நித்தியத்திலே கொண்டு போய் அவரோடு கூட மறுரூபப்படுத்தும்படியாக. நாம் வாக்குத்தத்தங்களை தியானித்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது அவர் அங்கே சீஷரோடு கூட அந்த மலையிலே கடந்து போய் பார்க்கின்ற போது அங்கே நாம் பார்க்கிறோம், மறுரூபமாக்கப்பட்ட மோசேயும் எலியாவும் செய்கிறார்கள். அந்த மலையிலே இறங்கி வந்த போது மாம்சமாக மனுஷராய் இருந்தபடி என்ன செய்கிறார், அவரை சந்திப்பதற்காக மறுரூபமானார் சொல்லி பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சரீரத்தினால் அவரை சந்திக்க முடியாது. காரணம் என்ன, இது அற்பமான சரீரம். இந்த சரீரமானது மரித்து போய்விட்டால் மண்ணிலே புதைக்கப்பட வேண்டிய சரீரமாய் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த சரீரத்துக்காக தான், நம்முடைய வாழ்க்கைக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், தவறல்ல. ஆனால் விலகிக் கொண்டு ஓட வேண்டும். இதன் முடிவு என்னதான், விலகிக் கொண்டு செல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு என்ன, நாம் தேவ சமூகத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் தான். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, அவருடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டபடியினாலே இன்றைக்கு தேவன் சொன்ன காரியமெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு கண்கூடாய் உலகத்தில் எல்லா மக்களும் காணபடியான சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம் சரீரத்தை குறித்தோ நம்முடைய காரியங்களை குறித்தோ இன்னும் மேன்மைப்படுத்தி அதை கற்பனையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் அதிலேயே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் செலவிடும் என்று சொன்னால் அது வீணானதாக இருக்கிறது. கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே இன்றைக்கு சொல்லப்பட்ட காலங்கள் பார்க்கின்றவனமாய் நிறைவேறுகின்ற நேரம் வந்திருக்கிறபடினாலே நாம் முதலாவதாக இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான விதிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி மறுரூபப்படுத்துவார்? உலக ரீதியாக சொல்கிறார்கள், சுவர் இல்லாமல் சித்திரத்தை நாம் வரைய முடியும். அது போல நான் மறுரூபமாக வேண்டும் என்று சொன்னால் நான் எதையாவது ஒன்று தேவனுக்கு செய்ய வேண்டும். மனம் புதிதாக இருந்தனாலே நீங்க என்ன செய்யுங்க, மறுரூபமாகும். மனசுதான் பண்ணும். நாம் சுவராக சித்திரம் வரையும்படியானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மனம் புதிதாவதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் நாட்களை பார்க்கும் போது வல்லமையான காரியங்கள் நடந்ததாய் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்பேற்பட்ட காரியங்களை பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் நாட்களிலே சீஷர்களை கொண்டு தேவனுடைய மகிமை அதிகமாக வெளிப்பட்டது. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதை பார்க்கிறோம். பேதுருவின் நிழல் கண்டு நிழல்பட்டு ஜனங்கள் சுகமடைந்ததாக பார்க்கிறோம். இயேசு தொட்டு சுகமாக்கினார். ஆனால் அங்கே பார்க்கிறோம், பேதுருடைய நிழல்பட்டு அநேக ஜனங்கள் சுகமடைந்ததாக பார்க்கிறோம். இப்படி அநேக அற்புதங்களை அப்போஸ்தலர் காலங்களில் செய்வதற்கான நோக்கம் என்ன? அன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே சீஷர்களும் ஜனங்களும் எப்படி இருந்தார்கள் சொல்லி பார்க்கும்போது அப்பேற்பட்ட அந்த அனுபவத்தில் வரும்போதுதான் அவர்களை கர்த்தர் மறுரூபப்படுத்தும்படியான தன்மையை அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார். பூமியிலேயே அவர்கள் செய்தார்கள். மனம் புதிதாயினபடினாலே அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் இருந்தது. அவர்களுக்குள்ளாக தேவனுக்குரிய நோக்கம் இருந்தபடினாலே அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் அதிகமாக நடந்ததாய் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், 3 மாதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நோயினுடைய காரியங்கள் குறைவதாக இல்லை. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நாட்களிலே
இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவரை சீஷர்கள் யாவரும் கலிலேய மனுஷர் யாவரும் வானத்துக்கு எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் சீஷர்கள் எழும்பி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே கடந்து போகும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். காரணம் என்ன? அப்போஸ்தலருடைய அந்த மாற்றங்கள் மாம்சமாக இயேசு இருந்தபோது பேதுருவால் மாற்றம் வரவில்லை. இயேசுவை குறித்து அவர் அறியாதவராக சொல்வதை பார்க்கிறோம். இயேசு எனக்கு தெரியாது சொல்லி மாம்சமாக இருந்தபோது சத்தியம் செய்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், சேவல் கூறுக்கும்பாக 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை சொன்ன போதிலும் கூட அவர் வாழ்க்கையிலே அங்கே நாம் பார்க்கிறோம் சொன்னபடியே அங்கே நடந்ததாய் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவருக்குள் அந்த மனதிலே மாற்றம் இல்லாதபடியினாலே, பயத்தினாலே, தன் வாழ்க்கை எழுந்து போன இருக்கிற எண்ணத்தினாலே செய்கிறார். இயேசுவை தெரியாதவராக அங்கே 3 முறை மறுதலிப்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கின்ற போது அபிஷேகத்தை அவர்கள் பெற்ற போது மாற்றங்கள் வந்தவர்களுக்குள்ளாக, அப்போஸ்தலர்களுக்குள்ளாக, சீஷர்களுக்குள்ளாக பெரிய மாற்றங்கள் வந்தது. அப்படியான ஒரு மாற்றம் வந்தபடினால்தான் அப்போஸ்தலர் புத்தகம் அதிசயமான காரியங்கள் நடந்ததாய் பார்க்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினதாய் பார்க்கிறோம். காரியங்கள் எல்லாம் தெளிவாக பேசப்பட்டதாய் பார்க்கிறோம். உலகத்தில் பஞ்சம் வரும் என்று சொல்லி ஒரு தீர்க்கமாக ஒரு மனுஷன் சொன்ன போது உலகத்தில் பஞ்சம் வந்ததை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த காரியம் இந்த உலகத்தில் வருவதை குறித்து யாரும் சொல்ல முடியாதபடி இருக்கிறதே. இந்த காரியத்தை முழுமையை உலகம் இப்படி பாதிக்கப்படும், சபைகள் மூடப்படும் என்று சொல்லி யாருமே விவரமாய் சொல்ல முடியாத ஒரு காலத்துக்குள்ள இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு. காரணம் என்று சொன்னால் இங்கே அந்த அப்போஸ்தலர் நாட்களிலே மன மாற்றம் அடைந்தார். அங்கே நான் பார்க்கிறோம், சீஷர்களுக்குள்ளாக அப்போஸ்தலருக்குள்ளாக ஒருமனமான ஒரு எண்ணங்கள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். புற ஜாதிகளை இந்த நாட்களிலே பார்க்கும்போது யூதர்கள் அங்கே சீஷர்கள் யாவரும் யூதர்களை தான் தேவன் சந்திக்கும்படியாக எண்ணம் வைத்திருப்பது போல எண்ணுகிறார்கள். புற ஜாதிகளை அவர்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் கொர்நேலியு சொல்லப்படுகிற ஒரு புற ஜாதியாகிய ஒரு மனுஷனை தேவன் சந்திக்க விரும்பும்படியாக சித்தம் வைத்தபடியினாலே பேதுருவிடத்திலே கர்த்தர் தரிசனமாக தூதன் மூலமாய் பேசுகிறார் தேவன். அவள் அப்போ அதற்கு பின்னாலே விலகி கொண்டு செய்கிறார்கள். அவளுடைய ஊழியர்கள் மாற்றம் அடைகிறது. புற ஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அந்த காரியங்களை குறித்து பிரசங்கிக்கும்படியே கடந்து போகிறார்கள். அதிசயம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அங்கே அபிஷேகத்தை பெறுவதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல நடக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்து விட்டோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படியாக உயிர்த்தெழுந்து சொன்னாரோ அந்த பிரகாரமாக உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்களிலே அப்போஸ்தலருக்குள்ளாக அந்த ஒருமன ஆவியும் அப்போஸ்தலருக்குள்ளாக ஏக சிந்தையோடு கூட செயல்பட்டபடியினாலே, தேவனை மாத்திரம் மையப்படுத்தினபடினாலே சீஷர்கள் யாவரும் அப்போஸ்தலர்கள் யாவரும் அங்கே தேவனை மையப்படுத்துகின்ற எண்ணவளவனாய் இருந்தார்படினால்தான் அந்த நாட்களிலே அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு கடைசி நாட்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கை மூலமாக உலகத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். அங்கே அவர்களுடைய மாற்றத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 31ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31. 31 வாசிப்போம். Jesus. 4ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும் போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவவசனம் அங்கே பார்க்கின்ற போது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணின போது கூடி இந்த இடம் அசைந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனிதனாய் நாம் தான் அசைகிறோம் தவிர இடம் அசையவில்லை என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக மனம் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, 32 வாசிக்கும் போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவளாய் இருந்தாலும் சொல்லி பாருங்கள். இரண்டாவதாக விசுவாசிகளுக்குள்ளே ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தது. அந்த அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? அந்த அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லை. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில்
அங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய நாட்களிலே, அந்த காலங்களிலே சீஷர்கள் யாவரும் ஜெபித்த போது, அங்கே சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்றைக்கு அசையவில்லையே. மனம் புதிதாகாதபடினாலே அசைவு இல்லை. அங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசிகளுக்குள்ளாக ஒரே இருதயம் ஒரே மனமுமாய் இருந்தது அல்லவா? ஆலயத்தில் கடந்து வந்து ஆராய்ச்சோமே, நமக்குள் ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்ததா? அன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளே ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவையில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவளுக்கு பொதுவாக இருந்தது சொல்லி பார்க்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு மன மாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்கே தேவ ஜனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிலைமைக்குள்ளாக கடந்து போக முடியாத தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த ஒரு மனமும் ஒரே இருதயம் இல்லாதபடி இருக்கிறது. தேவனை மாத்திரம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு மனம் நமக்குள் இருக்க வேண்டும், ஒரே இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிலைமையிலும் கூட நாம் பார்க்கிற வண்ணமாக அந்த ஒரு மனமும் ஒரு மனமா அந்த ஒரு இருதயம் இல்லாதபடியான அனுபவம் தான் பார்க்க முடிகிறது. யாரையும் குறை சொல்ல முடியாது, குற்றம் தீர்க்க முடியல்ல. நிச்சயமாகவே ஒரு பக்தர் சொல்கிற வண்ணமா என் குற்றங்கள் மனதில் வைத்தால் நிலைநிற்க முடியாது. நாம் ஒருவரையும் குற்றம் தீர்க்க முடியல்ல. வேதம் சொல்கிறது, அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளாக, அன்றைக்கு அப்போஸ்தலருக்குள்ளாக நடந்த காரியம் என்ன? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அசைந்தது. இன்றைக்கு நாம் தான் அசைகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம். இடம் அசையாதபடியாக தான் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாயிருந்தார்கள், ஒரே மனமாயிருந்தார்கள். இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிறதா? எத்தனை வித்தியாசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். மற்றவர்களை அல்ல, நாம் யாரையும் குறை சொல்வதற்காக அழைக்கப்படவில்லை. என்னை நிதானித்து பார்க்கிறேன். எனக்குள் ஒரே மனம் இருக்கிறதா? எனக்குள் ஒரே இதயம் இருக்கிறதா? தேவனை மாத்திரம்தான் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அங்கே அவர்களுக்குள்ளாக அந்த எண்ணங்கள் இருந்தது, அவர்களுக்குள்ளாக ஒரே மனம் இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக ஒன்றையும் தன்னுடையது என்று அவர்கள் சொல்லவில்லை, சகலமும் அவளுக்கு பொதுவாய் இருந்தது. எப்படி இருந்ததுங்க? தேவனுடைய காரியம் பொதுவாய் இருக்க வேண்டும், பொதுவாய் இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை தனக்குத்தான் எனக்குத்தான் தேவனை சொல்லி அதை யோசிக்காதபடிக்கு பொதுவாய் இருந்தது. இன்றைக்கு கடைசி நாட்களில் எப்படி இருக்க வேண்டும்? தேவ ஜனங்களாக நாம் யாவரும் ஒரே மனமும் ஒரே இதயத்தோடு கூட தேவன் பொதுவாய் இருக்க வேண்டும். தனக்குத்தான் அவருக்கு பொதுவாக இருக்க வேண்டும். தேவன் ஜனங்களுக்குள் அப்பேற்பட்ட எண்ணங்களும் அப்பேற்பட்ட தன்மைகளும் அப்பேற்பட்ட சுபாவங்கள் அவளுக்குள் இருந்தபடினால்தான் அந்த அப்போஸ்தலர் புத்தகம் முழுமையை வாசித்து பார்க்கும் போது எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது, எப்படியெல்லாம் தேவன் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த அற்புதங்கள் குறைந்திருப்பதின் காரணம் என்ன? இங்கே சொல்லப்பட்ட அந்த தன்மைகள் நமக்குள் இல்லை, நமக்குள் இல்லை. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு வேதனையான சமூகத்துக்குள் போய்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதற்கு ஒரு முடிவு இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அவர்களுக்குள்ளாக அந்த தன்மை இருந்தபடினாலே அவர்கள் காலங்கள் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்களுக்கு எதிரிடையாய் பிரச்சனை வந்த போதிலும் கூட அதை மேற்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த அப்போஸ்தலருக்குள்ளாக அந்த ஒருமனம் வந்தது. தேவன் அங்கே தரிசனம் மூலமாக அந்த புறஜாதிகளிடத்திலே ரட்சிப்பு கடந்து போகும்படியாக வெளிப்பட்ட போது அதை யாவரும் ஆமோதிப்பதாய் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது விருத்த சேதம் இல்லாவிட்டால் சொல்லி பார்க்க வித்தியாசமான காரியங்கள் அந்த அப்போஸ்தலத்தில் இருக்கிற அல்லவா? அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக தரிசனமானார். தன் வாழ்க்கை பேதுரு வாழ்க்கை தரிசனமானார். பேதுரு அங்கே தரிசனத்தை பார்க்கின்ற போது அவரை சொல்லுகிறார், தீட்டுதலை நான் புசிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாவற்றையும் தேவன் விளக்கின பிற்பாடு அவர்கள் யாவரும் ஒருமனப்பட்டவளாக, அப்போஸ்தலர்கள் யாவரும் ஒருமனப்பட்டவளாக தேவன் சவுலாகிய பவுலை சந்திக்கின்ற புத்தகம் தான் இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் பார்க்கும்போது பலவெடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். பவுலை அங்கீகரித்தார்கள்.
அங்க அனனியான்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை செய்கிறார். இவன் தேவனுக்கு விரோதமான சொல்லும் போது அதுக்கு முன்னால் தரிசனம் மூலமாக தேவன் பேசின பிற்பாடு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கீகரித்தார்கள். ஒரே மனமாக தேவனை மாத்திரம் உயர்த்துகிற மக்களாக இருந்தபடினால் தான் அற்புதங்களும் அதிசயம் நடந்தது. இன்றைக்கு தேவனுடைய வருகைக்கு முன்பாக வருகைக்கு அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே ஒரு கூட்ட மக்களை தேவன் சந்திக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் உறவுகளை சந்திக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் நட்புகளை சந்திக்க விரும்புகிறவராய் இருக்கிறார் தேவன். ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. ஒரு எழுப்புதலை தேவன் உண்டாக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார் அல்லவா? வருகைக்குரிய அடையாளங்கள் நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படியானால் கர்த்தர் நம்மை இந்த இம்மையிலேயே நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். எப்படி மறுரூபப்படுத்துவார்? மனம் புதிதாக இருந்தால்தான் மறுரூபப்படுத்துவார். இன்றைக்கு நாம் சரீரத்தை குறித்து நம்முடைய எண்ணங்களை குறித்து நம்முடைய தன்மைகளை குறித்து அல்லவா பெரிதாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். சரீரம் என்பது எப்படி இருக்கிறது? அற்பமானது என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? இன்றைக்கு இந்த உலகத்தில் தேவன் அற்புதம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட மக்கள் தான் தேவனுடைய ஜனமாகிய நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும், எழுப்புதலை கொடுக்க முடியும். தேவ வருகைக்கு அடையாளங்கள் எல்லாம், தேவனுடைய வருகைக்கு நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அடையாளங்களாக இருக்கிறபடினாலே இதற்கு முன்பாக அவருடைய வருகைக்கு முன்பாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க வேண்டும். இன்னும் நமக்கு நெருக்கமான எவ்வளவு பேர் மாற்றம் அடையவில்லை. நீங்கள் பேசுகிற எவ்வளவு பேர் மாறாமல் இருக்கிறார்களே. நாம் பழகினவர்கள் எவ்வளவு பேர் தேவனை அறியாமல் இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள். நீங்கள் அன்பாய் பழகின அநேகர் உங்களுக்கு தேசுவை தெரியாமல் இருக்கிறார்களே, உறவுகள் புரியாமல் இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள். அவளை தேவன் நரகத்தில் அவளை அனுப்பவா யோசிக்கிறார்? தேவன் அவளுக்காக நரகத்தை ஆயத்தப்படுத்தினார். நரகம் என்பது பிசாசுக்காக தேவன் உண்டாக்கினார். அதனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் மூலமாக தான் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கும்படியாக தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். தீர்க்கதரிசனமாக உரைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது அல்லவா? உலகம் முழுமையாக உரைக்க ஒரு காரியத்தை அனைவரும் கேள்விப்பட்டோம் அல்லவா? எழுப்புதல் எங்கிருந்து உண்டாகுமோ தமிழ்நாட்டிலிருந்து உண்டாகும் என்று சொன்னோம் அல்லவா? அந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் இம்மையிலேயே இந்த உலகத்திலேயே மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம் தன்மைகள் முழுமை மாற்றப்பட வேண்டும். எண்ணத்தன்மை வர வேண்டும். ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் இருக்க வேண்டும். பொதுவுடைமையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள் தனக்குத்தான் தேவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுதல்ல, பொதுவுடைமையாக இருக்க வேண்டும். தேவன் யாவருக்கும் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறபடியாக அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு யாராவது யோசித்திருப்போமா? மூடப்பட்டு விட்டது காரணம் என்ன? தேவனை குறித்தான ஒரு மனம் பெரிய பெரிய தேவனுடைய சமூகத்தில் இல்லாதபடி இருக்கிறது. தேவனை குறித்தான ஒரு மனம் இல்லாதபடி இருக்கிறது. தாங்கள் தான் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகளாக இருக்கிறபடினால் தான் இன்றைக்கு எழுப்புதல் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த மகிமையான காரியங்கள், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய அற்புதங்கள், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதை பார்க்கிறோம் அல்லவா? அற்புதங்கள் அதிசயம் நடப்பதை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு அரிதாய் இருக்கிறது. பிரசங்கம் தான், ஆராதனை தான் இன்றைக்கு நடக்கிறத, அற்புதங்கள் அதிசயங்கள் அரிதாய் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அப்போஸ்தலர் 14 வாசிக்கும் போது 14:4 சொல்லப்படுகிறது விதமாக 14:3 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:3 அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அங்கே பார்க்க பிரசங்கம் மாத்திரமல்ல, அடையாளங்களையும் அற்புதங்களை செய்யும்படியாக அவர்கள் கைகளை அனுக்கிரகம் பண்ண காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக ஒரு மனமும் ஒரே இதயமாக இருந்தது. சீஷர்கள் தங்களை உயர்த்தவில்லை. பவுல் இடத்திலே கடந்து வந்து அவருடைய கால்களை விடும்போது வசனத்தை கிழித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் அதிசயங்களை செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை மையப்படுத்தும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். தேவனை உயர்த்தும்படியாக வாஞ்சிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், அவளுக்குள்ளாக ஒரே மனமும் ஒரே இருதயமாக இருந்தது சொல்லி பார்க்கிறோம்.
அந்த ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு உருவாக்க வேண்டும். அப்பேற்பட்ட நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறபடினாலே இந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மனம் புதிதாகினபடினாலே அவர்களுக்குள் தேவ ரூபமாய் மாற்றப்பட்டார்கள், தேவ தன்மையை மாற்றப்பட்டார்கள். தங்களை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. பேதுரும் யோவானும் அங்கே நாம் பார்க்கின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே அந்த அப்போஸ்தலரை பார்க்கிறோம். அங்கே சப்பானியில் ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜபாலயத்திலே போகும்போது பொன்னும் வெள்ளியும் அல்ல, இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடக்கும்படி சொல்லுகிறார்கள். தேவனை மாத்திரம்தான் உயர்த்தினார்கள். எந்த ஸ்தாபனத்தையோ எந்த ஒரு மனிதனையோ அவர்கள் உயர்த்தாதபடிக்கு தேவனை உயர்த்தினார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா? ஸ்தாபனங்கள் தான் உயர்த்த பேசப்படுகிறது, மனிதர்கள் தான் உயர்த்தி பேசப்படுகிறார்கள். அன்றைக்கு பேதுரும் யோவானும் அங்கே பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தை தான் உயர்த்தினார்கள். ஒரே மனமும் ஒரே இதயம் எதை தான் உயர்த்த வேண்டும்? தேவனை மாத்திரம்தான் உயர்த்த வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய மனம் புதிதாக இருந்தால்தான் மறுரூபமாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தான் வெளிப்பட வேண்டும். சபையோ ஸ்தாபனம் அல்ல. காரணம் என்ன? இன்றைக்கு கண்கூடாக உலகத்தில் நாம் பார்த்து விட்டோம். தேவ வருகைக்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி சாக்கு போக்கு சொல்லும்படி ஒரு காலம் கிடையாது. கர்த்தர் முதலாவதாக நம்மை இந்த இம்மையிலேயே மறுபடுத்த விரும்புகிறார். நம்மை முற்றிலும் மாற்ற விரும்புகிறார். நமக்குள் ஒரு மனம், நமக்குள் ஒரே அந்த இருதயம் மறுபடியாக தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவம் நமக்கு இன்றைக்கு குறைவாக இருக்கிறது. தன்னுடைய ஸ்தாபனம், தன்னுடைய சபை சொல்லி நாம் சொல்ல அல்லவா? இன்றைக்கு சபைகள் மூடப்பட்டிருக்கிறதே, ஆராதனைகள் தடைப்பட்டிருக்கிறதே, கூட்டங்கள் குறைந்திருக்கிறதே. காரணம் என்ன? இன்றைக்கு அங்கே சொல்லப்பட்ட அனுபவம் இன்றைக்கு நமக்கு இல்லை. அப்போஸ்தலர் நாட்டில் அற்புதம் நடப்பதற்கான அந்த அர்த்தம் என்ன, அந்த நோக்கம் என்ன? அவர்களுடைய அனுபவங்கள், அவருடைய மனமாற்றங்கள். பேதுருக்குள் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது! யூதாசை விட துரோகி என்று கூட சொல்லலாம். 3 முறை தேவனை மறுதலித்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மனம் மாற்றம் அடைந்த பிற்பாடு, அவருடைய மனம் முழுமையாக மாற்றம் அடைந்த பிற்பாடு, அவருடைய ரூபத்தில் தேவனை தான் உலகம் பார்த்தது. அதுபோல இன்றைக்கு ஒரு மனதோடு ஒரே இதயத்தோடு யாவர் மூலமாக தேவனைத்தான் உலகம் பார்க்க வேண்டும், தவிர நம்மை மனுஷனை அல்ல. என்று சொன்னால் மனிதனுடைய சரீரமானது எப்படி இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. மனுஷனுடைய சரீரம் எப்படி இருக்கிறது? அது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனம் நம்முடைய காரியங்களை பார்க்கின்ற போது அது நம்மை வேதனைப்படுத்தப்பட்டே இருக்கிறபடினாலே நாம் தேவ ஜனமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகியும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எல்லாமே அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை அவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இந்த 4ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும். அங்கே பவுலின் அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே பார்க்கின்ற போது விசுவாசிகளுக்குள்ளாக, சீஷர்களுக்குள்ளாக நடந்த அனுபவங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே பவுல் தனிப்பட்ட முறையில் அவர் அனுபவத்தை சொல்கிறார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். யாருக்காக? எதுவுமே எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நஷ்டம் தான். அதோடு மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கும் பொழுது 11 வாசிக்கிறோம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். முடிச்சு எப்படி எண்ணுகிறாரோ அவருக்காக எல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன். எப்பேற்பட்ட என்ன பார்த்தீங்களா? ஒன்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன், இரண்டாவது நஷ்டம் என்பதை குப்பையாக எண்ணுகிறேன். இன்றைக்கு என் இருதயம் என்ன எண்ணுகிறது? நம்முடைய உள்ளம் என்ன யோசிக்கிறது? அவருக்காக பவுல் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், பவுலுக்குள் எத்தனை பெரிய மாற்றங்கள். நிர்பந்தமான மனுஷனை சொல்லுகிறார். ரோமரில் வாசிக்கும் போது 2 விதமான தன்மை இருப்பதாக சொல்கிறார். இங்கே சொல்கிறார், அவருக்காக குப்பை என்று எண்ணுகிறேன். அவருக்காக இந்த உலகத்தினுடைய காரியம் எல்லாம் ஒரு பெரிதாக எண்ணக்கூடாது. நாம் இன்றைக்கு எதை எண்ணுகிறோம்? பெரிதாக நம்மை சரீரத்தை எண்ணுகிறோம், சரீர காரியங்களை எண்ணுகிறோம்.
இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் சரீர காரியத்தை பெரிதாக எண்ணுகிறபடியினாலே நம்முடைய காரியங்களை பார்க்கிற வண்ணமாக சரீரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அல்லவா? அங்கே சரீரம் அற்பமானதாக இருக்கிறது. அற்பமானதை எப்படி எண்ணுகிறோம்? ஆனால் பவுல் சொல்லுகிறார், குப்பையாக எண்ணுகிறேன். இன்றைக்கு நம் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? இனி வரும் காலத்தில் என்ன எண்ண போகிறோம்? ஒரு மனமாய் இருக்கும்படி எண்ணுவோமா? ஒரே இருதயம் உள்ளவளாய் அவள் இருப்பது போல எண்ணுவோமா? நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனுக்காக தான். அங்கே தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற போது அங்கே வாசிக்கிறோம். அதே அதிகத்தில் வாசிக்கும் போது 12ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினம் என்று எண்ணாமல் என்று சொல்லி பார்க்கும். இவ்வளவு எண்ணம் உள்ளவர் குப்பை என்று எண்ணிவிட்டார், நஷ்டம் என்று எண்ணிவிட்டார். ஆனால் எப்பேற்பட்ட ஒரு தாழ்மை பாருங்க, அடைந்தாயிற்று என்று எண்ணாமல். எப்பேற்பட்ட எண்ணம் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட எண்ணம் உள்ளவராக பவுல் இருப்பதை பார்க்கிறோம். பவுலின் மூலமாக எவ்வளவு விசேஷங்களை தேவன் செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக வேதத்திலே பார்க்கின்ற போது 14 புத்தகங்களை எழுதும்படியான கிருபை வரங்களை தேவன் கொடுத்தார். காரணம் என்ன? அவருக்குள் மனம் புதிதாயினபடினாலே, அவருக்குள் தேவன் மறுரூபமானபடியினாலே 14 புத்தகத்தை எழுதும்படியாக, இங்கே திருச்சபைக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லும்படியாக, திருச்சபைக்கு வேண்டிய சட்டங்களை சொல்லும்படியாக தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் ஏராளமாக இருந்தார்கள். இயேசுவோடு கூட வாழ்ந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, சீஷர் யாவரும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை விட பவுலை தேவன் எடுத்து பயன்படுத்தும் காரணம் என்ன? அவர் எதை எண்ணவில்லை? தான் அடைந்தாயிற்று என்று, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினம் என்று எண்ணாமல். எவ்வளவு ஒரு தாழ்மை அவளுக்குள்ளாக, எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு தேவனுடைய கிருபையை பெற்றவர். இங்கே நான் பார்க்கிற வண்ணமாக இங்கே நான் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுகளை வாசிக்கின்ற போது அவருடைய புத்தகங்கள் ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்து கூட தேவன் இடைப்பட்டு அவர் அநேக தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தியானித்து வெளிப்படுத்துகிற புத்தகங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனால் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல். இன்றைக்கு என்ன எண்ணுகிறோம்? என்ன எண்ணுகிறோம்? இன்றைக்கு நாம் எதை எண்ணுகிறோம்? நாம் அவர் எண்ணவில்லை, அவர் எண்ணவில்லை. இயேசு எப்படி தன்னைத்தான் தாழ்த்தினாரோ அதுபோல் பவுல் தன்னை தாழ்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லலாமே, பெரிதாய் சொல்லலாமே, பெருமையாய் சொல்லலாமே தன்னுடைய ஊழியங்களை குறித்து. அவர் அதை எண்ணவே இல்லை, பெரிதாய் எண்ணவே இல்லை. என்று சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்றோ அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். அதை எண்ணவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரே மனமும் ஒரே இதயத்தோடு கூட எதை எண்ண வேண்டும்? அவர் நாமத்தை மையப்படுத்தும்படியாக எண்ண வேண்டும். நான் அடைந்தாயிற்று, நான் தேறினவன் என்று எண்ணவே கூடாது, எண்ணக்கூடாது. அவர் எண்ணாமல் என்ன செய்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். கண்டினியூ பண்ணுகிறார், முடிக்கல, தொடர்கிறார். என்ன விளக்கங்கள், எப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்கிறார், என்ன பண்றாங்க? எதற்காக பிடிக்கப்பட்டேன், என்னை தேவன் எதற்காக இந்த ஊழியத்துக்கு அழைத்தார்? யோசித்து பாருங்கள். தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? அதை மாத்திரம்தான் எண்ண வேண்டும். எதற்கு அழைத்தார்? நான் ஒரு மனதோடு கூட, ஒரே இதயத்தோடு கூட அவர்கள் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பேன் சொன்னதாக. எதற்காக பிடிக்கப்பட்டோம்னா தேவனை உலகத்துக்கு மையப்படுத்தும்படியே பிடிக்கப்பட்டோம்னா, தேவனை காண்பிப்பதற்காக பிடிக்கப்பட்டோம்னா. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே தேவனை காண்பிக்கிறோமா? இல்லை, போட்டிகள். இன்றைக்கு பார்க்கின்றோம், போட்டிகளாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய காரியங்களை போட்டிகளாக இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். எப்படி தொடர்கிறார்? எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசை. அதுதான் எனக்கு கவனமே இருக்கு. ஆசை எல்லாம் அவர் தான், அவரை மையப்படுத்துற, அதான் ஆசை. என் சரீரம் அற்பமானது, என்னையோ எனக்கு உரிதை கொடுத்து மேன்மை பாடுவதற்கு நான் தகுதியற்றவன். காரணம் என்ன? சரீரமும் சரீர காரியங்களும் அற்பமானது. ஒரு வியாதி என்னை தாக்கிவிட்டால் நான் பிரசங்கிக்க முடியாது.
ஒரு பலவீனங்களை தாங்கிவிட்டால் என்னால் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாது என்று சொன்னால் சரீரம் என்பது அற்பமானது. நான் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் ஓடுவது தேவ கிருபை. அதனால் சரீரத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு அங்கே அவருடைய காரியங்களை பார்க்கின்ற போது நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனாக என்றும் எண்ணாமல் அந்த தாட்சல் அவர்களாக இன்றைக்கு நமக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கிறது? இன்றைக்கு தேவன் பார்க்கிறார். உலகத்தில் வழிபடுகிற எல்லா விதமான காரியம் தேவன் பார்க்கிறார். என்ன எண்ணத்தோடு நாம் நடத்துகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். என் ஸ்தாபனம் பெருமைப்படும்படியாகவா, நம்முடைய ஊழியர்கள் பெருமைப்படும்படியாகவா அல்ல. அதை அவர் எண்ணவே இல்லை. தேறினவனாக எண்ணவே இல்லை. அடைந்தாயிற்று சொல்ல எண்ணவே இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கை கூட தொடர்கிறோம். அவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படி தொடர்ந்து செல்ல வேண்டியாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? தேவனுடைய சமூகத்தை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் புதிதாக இருந்தாலும் செய்ய வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அத்தனை பேரும் மறுரூபமாக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாக தேவனை காண்பிக்கலாய் மாற்றப்பட்டார்கள். தங்களை காண்பிக்கவே இல்லை. அப்போஸ்தலர் புத்தகம் முழுமையை பார்க்கும்போது தேவனை காண்பிக்கிறார்கள். அங்கே அவரிடத்திலே அவர்கள் பணிந்து கொள்ளப்படி கடந்து வரும்போது அவர்கள் விலகி போகிறார்கள். தங்களுக்கு மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தேவனை மாத்திரம் அவர்கள் மையப்படுத்தினார்கள். அதனால்தான் அந்த புத்தகத்தில் அத்தனை அதிசயங்கள், அத்தனை அற்புதங்கள். இந்த கடைசி நாட்களிலே ஒரு பக்கம் பலவிதமான பாதிப்பு வந்தாலும் மறுபக்கத்தில் தேவ மகிமை கடந்து போக முடியாத காலம் அல்லவா? இந்த கொடுமையான காலத்தில் தான் ஒரு கூட்ட மக்களை தேவன் ரட்சிக்க முடியாத சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே இந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தேவ ஜனங்களாக நமக்குள்ளாக ஒரே மனமும் ஒரே இதயம் கடந்து வர வேண்டும். யாவும் சமமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்கள் சமமாய் இருக்க வேண்டும். ஏற்ற தாழ்வுகளை தேவன் அனுமதிப்பது கிடையாது. இன்றைக்கு சபைகளால் ஆராதிக்க முடியாதபடி இருக்கிறதே. காரணம் என்ன? காரணம் என்ன? முடியவே இல்லையே, முடியவில்லை. குறிப்பாக இன்றைக்கு சட்டங்கள் சொல்லுகிறது, அதிகமான கூட்டங்களை வைத்து ஆராதிக்க முடியாது, வழிபட முடியாது. எந்த ஆலயமும் சரி, வழிபாடுகள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் கூட முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாய் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்தவே அழைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய சரீரமானது அற்பமான சரீரமாக இருக்கிறபடினாலே. அங்கே நாம் கடைசியை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வல்லமையான செயல் அவர்கிட்ட இருக்கிறது. அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். நாம் சரீரம் எப்படி அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமைக்கு ஒப்பாக செய்ய போகிறார், மறுரூபப்படுத்துவார். அப்போஸ்தலர் நாட்களிலே பார்க்கிறோம், அவர் அத்தனை பேரையும் மறுரூபப்படுத்துகிற அனுபவத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் காண்பித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அங்கே சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கும் போது யாருமே கிடையாது, சீஷர்கள் ஒருவருமே கிடையாது. ஆனால் அபிஷேகத்தை பெற்று தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனதையும் ஒரே இதயத்தோடு கூட வாழ ஆரம்பித்த போது அங்கே அப்போஸ்தலர் யாவரும் ஒருமனப்பட்டு ஒரே இதயத்தோடு தேவனை மாத்திரம் உயர்த்தின போது அங்கே அவர்கள் மூலமாக தேவ நாமம் அதிகமாய் மையப்பட ஆரம்பித்தது. பெரிய பெரிய மனுஷரெல்லாம் சந்திக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். மந்திரிமார்கள் சந்திக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் பெரிய பெரிய மனிதர்களையும் அநேக விதமான ஜனங்களையும் தேவன் சந்திக்கும்படியான ஒரு காலம் நெருங்கி வந்து விட்டது. அதற்கு வேண்டிய ஒரே வழி என்ன? ஒரு மனமும் ஒரு இருதயமும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஊழியம் என்பது யாரும் கையிலும் பொறுப்பல்ல, அது யாவருக்கும் உரியதாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் யாவரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறபடினாலே இங்கே நான் சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். வல்லமையான செயல் அவரிடத்தில் இருக்கிறது. வல்லமையான செயலின்படி என்ன செய்கிறார்? நம்முடைய அற்பமான சரீரத்தை தேவனுக்காக ஓடி உழைத்து தேவனுக்காக மையப்பட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? அற்பமான சரீரமாய் மாறப்போகிறது. அற்பமான சரீரமாய் மாறப்படும் போது என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையின் படி செய்ய போகிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான சரீரத்தை தேவன் கொடுப்பதற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? சரீரம் என்பது அற்பம்தான். சரீரத்தில் இருக்கிறோம் அல்லவா, இந்த சரீரம் என்பது அற்பமானதுதான். இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு, இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு ஓட்டங்கள், இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு பிரயாசங்கள், இந்த சரீரத்துக்காக தான் இவ்வளவு காரியங்களை செய்கிறோம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன? சரீரம் என்பது அற்பமானது. அற்பமான சரீரத்தை செய்கிறார் அவர் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மறுரூபப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பவுலின் அனுபவத்தை பார்த்தோம் அல்லவா, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனான் என்று எண்ணாமல், அதை எண்ணவே இல்லை. யாரும் தேர்வு ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் ஓட்டம் இன்றைக்கு ஓடி நான் ஓடுவேன் நாளைக்கு சொல்ல முடியாது. பேதுரு மார்த்தட்டி சொன்னார், ஆண்டவரே உமக்காக ஜீவனை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவதற்குமாக 3 வேளை மறுதலிப்பாடி சொன்னார். 3 முறை மறுதலித்தார். அங்கே சொல்லப்பட்ட வண்ணமா இன்னொரு வசனத்தை வாசிக்கின்ற போது, வாசிக்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி செய்கிறேன், ஆசையாக தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டு என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அவ்வளவு அனுப்பணங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாவற்றையும் மறந்து செய்வது முன்னானவைகளை நாடி செல்லும்படியாக தேவனுடைய கிருபை இந்த கடைசி நாட்களில் அதிகமாக நம்ம கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே உலக ரீதியில் ஐஸ்வர்யத்தை குறித்து அதிகமாக பேசாதபடி செய்கிறார். அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வருகைக்குரிய அடையாளங்கள் நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா. இவையெல்லாம் தேவனுடைய வருகைக்கு அடையாளங்கள். கண்கூடாய் பார்த்து விட்டோம். நம்மை ஆயத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்மளுமாய் அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால் இம்மையிலே நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அற்பமான சரீரத்தையே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையின் செயலின்படி என்ன செய்கிறார்? நம்மை மறுரூபப்படுத்துவார் சொன்னால் இந்த பூமியிலே வாழ்கிறவனுடைய தேவையை கொடுக்க மாட்டாரா? யோசித்து பாருங்கள். கொடுக்க மாட்டாரா? செய்யக்கூடாத அதிசயத்தை தேவன் செய்கிறார் அல்லவா. ஒரு மனுஷன் யாராயிருந்தாலும் அவன் சரீரம் அற்பமானது. இன்றைக்கு அதை கண்களால் பார்க்கிறோம். சரீரம் அற்பமானதுன்னு சொல்லி நம்முடைய கண்களால் இன்றைக்கு பார்க்கிறோம். பயந்து கொண்டிருக்கிறார்கள். நானே மரித்து விட்டால் வியாதியினால் என்னை பிள்ளைகள் பார்க்கவே முடியாது. இதுதான் அற்பமான சரீரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறார், கிருபையாய் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் அல்லவா. இரக்கத்தோடு நம்மை எடுத்துக் கொண்டு வருகிறார் அல்லவா. கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் அல்லவா. எப்படி யோபை வேலெடுத்து பாதுகாத்தாரோ அதுபோல் வேலெடுத்து பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் அல்லவா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார் அல்லவா. நமக்கு கேடகமாய் இருக்கிறார் அல்லவா. நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கும்படியான கருத்துள்ளவராய் இருக்கிறார் அல்லவா. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரீரமானது, அற்பமான சரீரத்தை குறித்து நாம் அதிகமாக யோசிக்காதபடிக்கு நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் இந்த இம்மையிலேயே என்ன செய்ய வேண்டும்? மறுரூபமாக வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். எது நன்மை, எது தேவனுக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம் என்ன? அவர்கள் ஒரே இருதயம் ஒரே மனவளாய் இருந்தார்கள், அது பிரியம். அதோடு மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் பவுல் எப்படி எண்ணினா? குப்பை என்று எண்ணினா. எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினார். அதோடு மாத்திரமல்ல, குப்பை என்று எண்ணினேன், நான் பெருமை பாராட்ட செய்கிறார், அவர் அடைந்தாயிற்று சொல்லாத செய்கிறார். அதை என்னவே என்ன பண்ணுங்க? இல்ல, நான் முடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இங்க இருக்கிற ஜெயிக்கவே முடியாதுங்க. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேகத்தை விட்டு பிரியும் வரையில் பவுல் சொல்கிறார், போராடினேன். யாராலும் ஜெயிக்க முடியாது. அதனால் இங்கே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓட்டத்தை ஓடுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே இருதயமும் ஒரே மனதோடு கூட எல்லாம் அவருக்கே மகிமை. எல்லா மகிமையும் அவருக்குத்தான், எல்லா மகிமையும் தேவனுக்குத்தான். அந்த அனுபவத்தில் போகும்போது கர்த்தர் நம்முடைய சரீரமாகிய அற்பமான சரீரத்தை மகிமையுள்ள அவருடைய
சன்னிதானத்தில் செய்கிறார். மாசற்றவரை சேர்க்க முடியாது மறுரூபப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் மறுரூபப்படுத்துவதற்கு முன்பாக இங்கு நாம் மறுரூபமாக வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே மோசேக்கும் எலியாவுக்கும் மறுரூபமானாரோ அதுபோல் நம்முடைய தன்மைகள் இங்கே மாற்றப்பட்டு ஒரே மனமும் ஒரே இறுதி தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் பாகுபாடு இல்லாதபடி கிறிஸ்தவர்கள் தேவ ஜனங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தில் போகும்படிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அற்புதத்துடைய நோக்கம் என்ன? அப்போஸ்தலர்கள் நடந்த அந்த நாட்டில் நடந்த அற்புதத்துடைய அர்த்தம் என்ன? அவர்களுக்குள்ளாக இருந்த மாற்றங்கள் அதிலே படித்து பார்க்க முடிச்சால் எவ்வளவு மாற்றங்கள். சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கின்ற போது மாற்றம் இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் கூடவே இருந்து சிநேகிதனாக இருந்த யூதாஸ் காட்டிக் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் யாவரும் சிலுவையை தொங்கிக் கொண்டிருக்கும் போது யாரும் பக்கத்தில் கிடையாது, ஓடிவிட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்திலே அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பெரிய மாற்றங்கள். அது போல உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறபடியினாலே தேவன் மாற்றுவார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவர் ஆவியினால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அற்ப சரீரமாகிய நம்முடைய சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய மகிமைக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த அவரால் முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே நமக்குள் ஒரு மனமும் ஒரே இருதயமும் நமக்குள் வரும்படியாக பொதுவுடைமையாக இருக்க வேண்டும் தேவ காரியம். அந்த அப்போஸ்தலரை வாசிக்கும் போது யாரையெல்லாம் தேவனுக்கு பயன்படுத்துகிறார், எப்பேற்பட்டவரையெல்லாம் பயன்படுத்துகிறார். அதுபோல இன்றைக்கு கர்த்தர் யாரை கொண்டு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் தேவன் உயர்வு தாழ்வு பார்க்காதபடி இருக்கிறார். ஜனங்களுக்குள்ளே ஒரே மனமும் ஒரே இதயம் இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்குள்ள எப்படி இருக்கும்? யாவரையும் ஒரே விதமாய் பார்க்கிறார். தேவ ஜனங்களை ஒரே விதமாய் பார்க்கிறார். தேவ ஜனங்களை தேவன் ஒரே விதமாய் பார்க்கிறபடி மனுஷர் தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? வேற்றுமையாக வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். தேவன் அப்படி அல்ல. எப்படி அங்கே அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரே மனம் ஒரே இதயம் இருந்தது, எல்லாம் அவங்களுக்கு ஒரே விதமாக இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த அனுபவத்தை கொடுக்கும்படியே விரும்புகிறார். அப்படி அந்த அனுபவத்தில் இருந்து அவர்கள் பிரசங்கித்த போது அவர்கள் கரங்கள் மூலமாய் வல்லமைகளும் அவர்கள் கரங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடந்ததாய் பார்க்கிறோம். அந்த அற்புதங்கள் இன்றைக்கு அரிதாய் இருப்பதை நாம் கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாட்களிலே தேவன் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். ஒரு கூட்ட மக்களை ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிற காலம் வந்திருக்கிறபடினாலே இந்த ஒரு சிந்தை, இந்த ஒரு எண்ணம் உள்ள மக்களாக மாற தேவன் நமக்கு கிருபை செய்ய நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது என் சொந்த கருத்தோ என் சொந்த வார்த்தை அல்ல. நீர் இன்றைக்கு விலக்கி காண்பித்த இந்த வசனங்களை நான் தியானித்தோம் ஐயா. அடியனையும் அந்த அனுபவத்திலே கொண்டு போகும்படிய ஜெபிக்கிறேன். பிரசங்கிக்கிற நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்காமல் எனக்கு நான் பிரசங்கித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, எனக்குள் ஒருமன ஆவியும் எனக்குள் ஆண்டவரே ஒரு மனமும் ஒரே இதயமும் தேவனை மாத்திரம்தான் மையப்படுத்த வேண்டும் ஐயா. இந்த சரீரம் என்பது அற்பமானது என்பதை நான் யோசிக்கிறேன் கர்த்தாவே. ஆனாலும் என் தேவன் இந்த அற்பமான சரீரத்தை தமது ஆண்டவரை மகிமுள்ள சரீரமாய் மாற்ற ஆண்டவரை ஒப்பாக மாற்ற நீர் மறுபடுத்த நீ வல்லமை உள்ளவராய் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.